இந்த வருஷம் 2025 ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கணும். ஆமாம் மக்களே, ஒரே வருஷத்தில் 2வது முறை பச்சை மரகத நடராஜர் சந்தனக்காப்பு இல்லாமல் காட்சி கொடுக்க போகிறாரு. கடந்த ஜனவரி 12, 2025 ஆருத்ராக்கு சந்தனக்காப்பு களையப்பட்டு காட்சி கொடுத்த மரகத நடராஜர் ஏப்ரல் 4ஆம் தேதி நடந்த திரு உத்தரகோசமங்கை குடமுழுக்குக்காக இன்னொரு தடவை சந்தனக்காப்பு இல்லாமல் தொடர்ந்து 4 நாட்கள் காட்சி கொடுக்க போகிறாரு. இந்த அரிய நிகழ்வு 15 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. இப்போ நடக்க போகுதுன்னு நான் ரொம்ப சுதாரிப்பாக இருந்திருக்கணும். நீங்கள் பார்க்குறது திரு உத்தரகோசமங்கை குடமுழுக்கு நடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி. என்னோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாங்க. வந்த ஆட்டோவை விட்டு இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடணும். எப்படியாவது நடக்க போகிற குடமுழுக்க பார்த்துடலாம் அப்படின்னு. நான் மட்டும் உள்ள பெரிய மக்கள் வெள்ளமும் தான். கடைசியில் போராடி ஓடி வந்தது வீணாக போச்சு. 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து கோபுரத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுச்சு. நான் இதுவரை உத்தரகோசமங்கையில் பார்க்காத அப்படி ஒரு மக்கள் சுனாமி. ஏன்னா ஒரே நாளில் குடமுழுக்கையும் சந்தனக்காப்பு இல்லாமல் காட்சி கொடுத்த பச்சை மரகத நடராஜரையும் பார்க்க லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டுட்டாங்க. வரலாறு காணாத அப்படி ஒரு கூட்டம். ஆனால் எங்களுக்கு விலை மதிப்பற்ற அபூர்வ பச்சை மரகத நடராஜரை வருஷத்தில் 2வது தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. 40 டிகிரி வெயில் என்ன 50 டிகிரி வெயிலையும் அவருக்காக தாங்கிடலாம்னு பயங்கர மன நிம்மதி. அதுக்கப்புறம் குடமுழுக்கு நடந்த மங்களநாதர் மங்களநாயகியையும் சாகா நிலையில் ராஜகுலத்தோடு நிற்கிற மாணிக்க வாசகரையும் 1000 சித்தர்களை உள்ளடக்கிய 1000 லிங்கத்தையும் 3000 ஆண்டுகள் பழமையான இளந்தை மரத்தையும் வணங்கினோம். மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் கும்பாபிஷேகம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் உத்தரகோசமங்கையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்கள் அவதி அப்படின்னு. அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1ஆம் தேதி நியூஸில் அதை பார்த்தோம். 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2, 3 மழை நல்லா பெஞ்சிச்சு. இன்றைக்கி 4ஆம் தேதி போட்டு சுட்டு எரிக்குது. எங்கடா மயங்கி விடுவோம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம டீம்லாம் பாதி பேர் தொலைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கட்டி ஏறுது. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாமு. எங்கிட்ட நகல முடியல, ரொம்ப கஷ்டம். அதான் ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டே இருக்கேன், மழை வந்தால் நல்லா இருக்கும்னு அப்படின்னு. மழை வர்ற மாதிரி மேகத்தை பார்த்தீங்களா? உத்தரகோசமங்கையில் ஆருத்ரா தரிசனத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மரகத நடராஜர், பச்சை மரகத நடராஜர் 5 அடி உள்ள மரகத நடராஜரை ஓப்பன் பண்ணி மக்கள் பார்வைக்கு விடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு விசித்திரமாக, ஒரு அபூர்வமாக கும்பாபிஷேகம் சேர்ந்து நடக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை அந்த பச்சை மரகத நடராஜரை சந்தனக்காப்பு இல்லாமல் மக்கள் பார்வைக்கு 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு, அதாவது 4ஆம் தேதி 7 மணி வரை சந்தனக்காப்பு இல்லாமல் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அதை பார்க்கத்தான் பாருங்களேன் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு. அதுவும் இல்லாமல் கும்பாபிஷேகம் 2010 லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்துச்சு. 15 வருஷம் கழித்து 2025 இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது. சூப்பராக கோபுரத்தை ஃபுல்லாக திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம டீமே தொலைஞ்சிட்டாங்க, அந்தளவுக்கு வெயில் குடமை தாங்க முடியல, கூட்டம் அவ்வளோ கூட்டம். ஏப்ரல் 4ஆம் தேதி உத்தரகோசமங்கை குடமுழுக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாமா வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் சொல்லி ரொம்ப மக்கள் அன்னதானத்துக்கு நன்கொடை பண்ணாங்க. அவங்க கொடுத்த பணத்தில் அன்னதானத்துக்கு தேவையான சமையல் பொருட்களை நம்ம 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இறைப்பணியில் இருக்கிற சிவநாகராஜன் ஐயா தலைமையில் மங்களநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் நடத்தக்கூடிய அன்னதானத்துக்கு கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு உணவில் ஆரம்பிச்சு ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு உணவு வர 4 வேளைகளில் 6000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு அவங்க அயராமல் உழைச்சி அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அவங்களோட இறைப்பணி தொடரட்டும். அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து குழு நண்பர்களுக்கும் நன்றி. நம்மளும் இந்த அன்னதான நிகழ்வில் ஒரு பங்காக இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மக்களே, நம்ம மங்களநாதர் மங்களநாயகி மரகத நடராஜர் எல்லாம் இருக்கக்கூடிய நம்ம உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவில்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்துல ஏகப்பட்ட அன்னதானங்கள் நடக்குது. அதுல 15 வருஷமா தொடர்ந்து நம்ம உத்தரகோசமங்கையில உள்ள குடமுழுக்கும் சரி, அப்புறம் ஆருத்ரா தரிசனத்துக்கும் சரி, இங்க நடக்கிற எல்லா விழாக்கும் சரி, அன்னதானத்துல உள்ள எல்லா கோயில்களுக்கும் சரி, நம்ம ஐயா சிவநாகராஜர் தொடர்ந்து 15 வருஷமா பின்னாடி இருக்கு பாருங்க. மங்களநாதர் சிவனடியார் திருக்கூட்டம்னு இப்படி ஒரு குழு, சிவனடியார் குழு உண்டாக்கி இது மூலமா ரொம்ப மக்களுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பங்கா பாருங்க, நம்ம இன்னைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல
அன்னதானம் நேற்று நைட்ல இருந்து அன்னதானம் நடந்து இன்னைக்கு நைட்டு வர மொத்தம் 4 வேளை 5000 பேத்துக்கு மேல சாப்பிட போறாங்க. ரொம்ப சூப்பரா இந்த அன்னதானத்தை நடத்தி முடிச்சாங்க. ஐயா சிவநாகராஜ் ஐயா மங்கள்நாதர் சிவனுடைய திருக்கூடத்துல இருந்து இங்க பண்றாங்க. இவங்களுக்கு மங்கள்நாதர் அந்த விண்ணப்பத்தை வந்து மங்கள்நாதர் வந்து ஐயா சிவநாகராஜ் மூலம் வந்து நாங்க எல்லாத்தையும் நடத்தி பண்ணி நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு 6000 5000 6000க்கு மேல வந்து எல்லாமே நல்லா சிறப்பா பண்ணி நைட்டு சாப்பாடு இருக்கு. நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில மதியம் இன்னைக்கு நைட் 4 மணிக்கு வந்து நல்லா சீக்கிரம் சிறப்பா பண்ணிட்டேன். மங்கள்நாதர் வந்து நல்லா திருவள்ளூர். ஆமா, நம்ம சிவநாகராஜ் ஐயா வந்து தொடர்ந்து வேலை பார்த்து அவருக்கு வந்து தொண்டை போயிருச்சு, அவரால் பேச முடியல. அதனாலதான் அவருக்கு ரொம்ப முடியாம இருக்கு. அதனாலதான் படுத்து கிடந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து நம்ம பேச வைக்கிறோம். ஐயாவோட தொண்டு வந்து சிவனடியார்களோட சேர்ந்து தொடரட்டும். ஐயா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சிவனடியார் குழுவோட சேர்ந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு அன்னதானங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னங்க? இப்போ நம்ம திரு உத்தரவோசமங்கை ஊரோட சிறப்புகளை பார்ப்போம். திருவாரூர்ல பிறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையை நினைச்சா முக்தின்னு சொல்லுவாங்க, காசியில இறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திரு உத்தரவோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உலகத்திலேயே முதல் தோன்றின மிக பழமையான அற்புதமான மரகத லிங்கம் இருக்கக்கூடிய ஒரே சிவன் கோவில் இதுதான். சிவனருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். ஆதி காலத்திலேயே, அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத ஒரு காலத்திலேயே இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே உத்தரவோசமங்கையில் இன்னமும் இருக்குது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானதை நம்ம உணரலாம். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிக சிறந்த சிவபக்தனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காத்திருந்த மண்டோதரிக்கு ரொம்ப நாட்களாக கல்யாணம் ஆகலையாம். இங்கே உள்ள மங்களநாதரை வணங்கியதுக்கு அப்புறம் தான் ராவணனை கரம் பிடிச்சாங்களாம். ராவணன் மண்டோதரி கல்யாணம் நடந்த இடம் மங்களநாதர் சன்னதி தான். சிவன் மங்களநாதர் தான் முன்னாடி நின்று திருமணத்தை நடத்தினாராம். அப்படின்னா ராவணன் காலத்துலேயும் திரு உத்தரவோசமங்கை இருந்திருக்கு. அவ்வளவு பழமையானது. அது மட்டும் இல்லை, பிரம்மனும் விஷ்ணுவும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சண்டை போட்டு சிவனோட அடிமுடியை தேடி போனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரம்மன் சிவனோட முடியை பார்த்துட்டதா பொய் சாட்சி சொன்ன அந்த தாளம்பூ பூமியில் உள்ள எந்த சிவனுக்கும் சாத்தப்படாது அப்படின்னு சாபம். திரு உத்தரவோசமங்கையில் மட்டும் சிவனுக்கு தாளம்பூ இன்னமும் சாத்தப்படுது. ஏன்னா தாளம்பூ உத்தரவோசமங்கை வந்து சிவனை வணங்கி சாபமோச்சனம் பெற்ற இடம் இதுதான். அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடியை தேடி போனது எந்த யுகம்? அதற்கு முன்னாடி இந்த திரு உத்தரவோசமங்கை இருந்திருக்கு. அவ்வளவு பழமையானது, அவ்வளவு தொன்மையானது இந்த உத்தரவோசமங்கை. சிவபெருமானோட திருவிளையாடலில் வலைவீசி விளையாண்ட படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவிளையாடல் படத்தில் வர்ற கடைசி கதை இந்த வலைவீசி விளையாண்ட படம் தான். அது நடந்த இடம் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம உத்தரவோசமங்கை தான். இப்போ கோவில் இருந்த இடத்துல ஒரு காலத்தில் கடல் இருந்திருக்கு. இப்போ அந்த கடல் பின்வாங்கி 15 கிலோமீட்டர் திருப்புலானி தாண்டி சேதுகிற பக்கம் போயிருச்சு. என்ன இது? கண்கட்டி வித்தை. என்ன இது? பெயர்தான் எனக்கு சுத்தனந்தாக இல்லை. எங்கே போகிறாய்? சிவபெருமான் பூமியில மீனவரா உருவெடுத்து உத்தரவோசமங்கையில் உள்ள கடல்ல தான் சுறாவை அடக்குனாரு. ஒரு காலத்துல உத்தரவோசமங்கையில பிறந்து வளர்ந்த மீனவ பெண்ணான மங்களேஸ்வரியை அவதரிச்ச பார்வதியை காதல் செஞ்சு திருமணம் பண்ண இடம் நம்ம உத்தரவோசமங்கை தான். ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளோ பழமையானது, அவ்வளோ தொன்மையானது நம்ம உத்தரவோசமங்கை. ஐயா, அதிசய மனிதர் நீங்கள். மீனவர்களை காப்பாற்ற தெய்வமே மனித ஊரில் வந்ததாக கருதுகின்றோம். உங்கள் வல்லமையை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. ஐயரே, அருள் புரியுங்கள் சுவாமி. மீனவர் தலைவனே, இதுவரை உமது மகளாக வளர்ந்தவள் எமது சக்தியே. வருஷம் ஃபுல்லாக சந்தனக்காப்பில் இருக்கிற மரகத நடராஜருக்கு அபிஷேகம் ஆண்டுக்கு ஒரே நாள் தான். மரகத நடராஜருக்கு அபிஷேகம் ஒரு நாளாக இருந்தாலும் 32 வகை அபிஷேகம் அதி அமர்க்களமாக நடக்கும். திரு உத்தரவோசமங்கை குடமுழுக்குக்காக வருஷத்தில் ஒரு நாள்
அதாவது ஆருத்ராவில் மட்டும் காட்சி கொடுத்த மரகத நடராஜர் ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 4 வரை கிட்டத்தட்ட 4 நாட்கள் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஏப்ரல் 4ஆம் தேதி நைட்டே புதிய சந்தனம் அவர் மேலே சாத்திடுவாங்க. ஆண்டு முழுக்க நடராஜர் மேலே அப்பி இருந்த அந்த சந்தனம் களையப்பட்டு அதை வாங்குறதுக்கு பக்தர்களுக்குள்ள போட்டி நடக்கும். ஏன்னா அந்த சந்தனம் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா, அனைத்து நோய்களையும் தீர்க்கிறதா மக்களிடையே நம்பப்படுது. சிவாய நம திருச்சிற்றம்பலம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரவாசமங்கையானது முதலில் உலகத்திலேயே முதல் சிவன் கோயில், இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே முதல் சிவன் கோயில். இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்ததில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிந்தியம் ஒன்றியத்திலேருந்து பாசான்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சிவன் கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு யாசகத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம். மக்களே, உத்தரவாசமங்கை கும்பாபிஷேகம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நம்ம மங்களநாதன், மங்களநாயகி, அப்புறம் மரகத நடராஜர் தரிசனம் சூப்பராக முடிச்சுட்டு நாங்கள் மங்களநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் நடத்தக்கூடிய இந்த அன்னதானத்துலேயும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. உத்தரவாசமங்கை கும்பாபிஷேகத்தை முடிச்சாச்சு.